ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ளவர் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் 8 செயின்ஸ் பண்ணணும். 8 செயின் பாருங்கள், 1 8 இந்த மாதிரி 8 செயின்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினில் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடும். இப்போ நமக்கு இங்கே ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ரிங்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து 3 செயின்ஸ் போடலாம். இது மாதிரி 3 செயின்ஸ் போட்டுட்டு இனி நம்ம ட்ரிபிள் குரோஷே போடலாம். ட்ரிபிள் குரோஷேக்கு நம்ம வந்து 2 நேரம் இப்படி யான் ஓவர் பண்ணணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ரிங்குக்குள்ளாடி இப்படி இந்த நீடில் போடணும். போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி யான் ஓவர் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரணும். அப்போ நம்ம நீடில் வந்து 4 லூப்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம 2 லூப்பாக இப்படி யான் ஓவர் பண்ணி இப்படி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி மொத்தம் 4 ட்ரிபிள் குரோஷே நம்ம போடணும். இப்போ 2 போட்டாச்சா, இனி கூட 2 பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 4 மொத்தம் 4 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டு இனி 3 செயின்ஸ் 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு இங்கே கீழே இந்த ரிங் இருக்கு பார்த்தீங்களா, இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பெட்டல் ஃபார்ம் ஆகிட்டு. இதே மாதிரி டோட்டல் 5 பெட்டல்ஸ் பண்ணணும். 3 செயின்ஸ் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இனி பாருங்கள், இதில் இப்படி போட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இனி ஒரு செயின் போட்டு இதை இப்படி கட் பண்ணிடணும். இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த கலர் எடுத்து இதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். போட்டுட்டு இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த ரிங்கில் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 2 பெட்டலுக்கு சென்டரில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இனி பாருங்கள், இதில் நம்ம 6 செயின்ஸ் போடலாம். 6 இனி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் இதில் நம்ம ட்ரிபிள் குரோஷே போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2 நேரம் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் போட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணணும். இனி அடுத்த ஸ்பேஸில் இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் நம்ம வந்து ட்ரிபிள் குரோஷே போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இனி 6 செயின்ஸ் போட்டுட்டு இனி பாருங்கள், கீழே இந்த ரிங்கில் நம்ம வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெட்டல் கிடைக்கும். பாருங்கள், நம்ம லாஸ்ட்டில் இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும்.